friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of October 3rd. Okay. So October 3rd la vandirukra important articles enna appdin solli pathina Pawar games. So Sharad Pawar base panni vandirukra article political aga pesirukanga, which is not important for us. So we will not discuss this article. Okay. And adhe madri the new deals. So NAFTA base பண்ணி வந்திருக்கிற article, that is US Mexico Canada Pact base பண்ணி வந்திருக்கிற article. இதுல பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்றதுக்கு இருக்கு, பிரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆர்டிகலை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இந்த கோர்ட் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அண்ட் ஹோல் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் ஹவெவர் இந்த ஆர்டிகல்ல இருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஃபிளைட் பாத் வித் அப்டக்கல்ஸ், ஸோ ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். அண்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் இஷ்யூவை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஆர்டிகல்லையே. தட் இஸ் the government has bought in a drone policy and drones na enna, what are the rules and regulations with respect to it, plus this editorial will be discussed in this video. Okay. And adhe madri interview la Swachh Bharat has become a people movement. Okay. So friends, Swachh Bharat abhiyana base panni or interview vandirukku, and what I'll do is I'll discuss Swachh Bharat abhiyan in issue analysis. Okay. So it will at least take over 15 to 20 minutes for me to cover the whole Swachh Bharat abhiyan. Ena adella rendu components irukku, that is Swachh Bharat abhiyan rural and urban, and many points will be there in the Swachh Bharat Abhiyan. So we will discuss that in issue analysis. Okay. So coming to the first article, the new deals, that is US Mexico Canada Trade Pact. So friends, article போறதுக்கு முன்னாடி we'll look at the background. Okay. So you need to know what is the meaning of NAFTA, that is North American Free Trade Agreement. So this agreement came into force in the year 1994. So 1994 la three nations came together, that is US, Canada, Mexico. So இவங்க மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு free trade agreement எடுத்துட்டு வந்தாங்க. So what is the meaning of free trade agreement? See, this happens to be an agreement, first of all, agreement with respect to trade. சரி, இந்த அக்ரிமெண்ட்ல ட்ரேடை பேஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திஸ் வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் மேலே டேரிஃபே இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்படி இல்லையா டேரிஃப் ரேட்ஸை குறைக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கிற டேரிஃப் ரேட்ஸை ஸ்லைட்டாக அதிகப்படுத்தலாம். ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் அண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷன்ஸ். ஓகே. பட் ஹவெவர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் டு ஈஸ் தி ட்ரேட், ஆர் ட்ரேடை பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு வரணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ற ஒரு திங்கை சைன் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். நவ் இதே மாதிரி 1994 த்ரீ நேஷன்ஸ் கேம் டுகெதர். ஸோ இதுக்கு முன்னாடியே யூஎஸ் கனடா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அண்ட் 1994 மெக்சிகோவும் உள்ள வந்து த்ரீ நேஷன்ஸ் சைன்டு திஸ் அண்ட் தே நேம்ட் இட் ஆஸ் NAFTA, that is North American Free Trade Agreement. ஓகேங்களா. அண்ட் இப்போ ஆஃப்டர் 28 years மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் அக்ரிமெண்ட். இவர் என்ன சொன்னார்னா, we need to renegotiate அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதான் ஒரு 4 நாள் முன்னாடி தே ரீநெகோஷியேட்டட். ஸோ இது ஒரு 1 year-ஆகவே போயின்னு இருக்கு இந்த ப்ராசஸ். தே ஹவ் ரீநெகோஷியேட்டட் அண்ட் ரீநெகோஷியேட் பண்ணிட்டு ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு புது அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸே மாறிடுச்சு, பேரை ஏன் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த NAFTA-வை இப்போ USMCAன்னு மாத்திட்டாங்க. தட் இஸ் US or United States Mexico Canada agreement அப்படின்ட்டு மாத்திட்டாங்க. ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அதாவது என்னன்னா, திஸ் அக்ரிமெண்ட் இஸ் ஸ்டில் நவ் பெண்டிங். ஸோ பெண்டிங் இன் தி சென்ஸ், இதை பேஸ் பண்ணி நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன் அண்ட் தே ஆர் yet to sign and ratify this agreement. சரிங்களா. ஸோ ராட்டிஃபிகேஷன்னா, இப்போ ஒரு சில நாட்டில் வந்து என்ன ஆகும்னா, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி என்னதான் சைன் பண்ணாலும் தன்னுடைய நாட்டோடைய பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் ராட்டிஃபிகேஷன். ஓகே ஃபைன். So this is yet to be signed and ratified by the member nation, that is US, Canada and Mexico. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இந்த USMCA என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சிம்பிளா. அப்படி இல்லையா, திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ரீநெகோசியேஷன் ஆஃப் NAFTA அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் ஆடட் டு இட், ஹிந்துல வேர்ல்டு பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு ஹெட்லைன்ஸ் வரும். அதாவது மெக்சிகோ, கனடா அண்ட் US have signed the agreement அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் வரும் கொஞ்ச நாள்ல. ஸோ திஸ் அக்ரிமெண்ட் இஸ் signed or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இவ்வளோதான் இதோடைய ஸ்கோப். ஓகே. நவ் we'll discuss this article. And friends, article போகிறதுக்கு முன்னாடி again I just want to let you know one point. அதாவது என்னன்னா, like I know many have asked me like, sir, நான் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பேர் பண்ண பார்க்குறேன், ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்தே இப்போவே படிச்சிடுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, which is okay. But friends, to be on a realistic note, ஓகே, நீங்கள் மெயின்ஸுக்காக என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, it is like the last 4 month editorials before the mains தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி, ஸோ மெஜாரிட்டினா கிட்டத்தட்ட 70% of the question can be answered by reading
ஒரு லாஸ்ட் 3 months எடிட்டோரியல். ஐ மீன் இட். ஸோ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க ஆகஸ்ட் மந்த் எடிட்டோரியல் வெறியும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா you could have answered more than 50% of the questions. And June July ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா you could have answered 70% of the questions. So மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 months current affairs happens to be the most important zone. And when it comes to prelims-க்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி. ஸோ இந்த 4 மாசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான zones. Okay, so majority of the questions will be asked from these 4 months. And செப்டம்பர், ஆகஸ்ட் எல்லாம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு 30 questions கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதில் 20 to 22 questions, அதாவது 60 to 70% of the questions will be from these 4 or 5 months. So to be on the safer zone, you take from September to Feb. இது வந்து சேஃப். ஓகே, ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 60% of the current affairs will be answered by you. ஓகே, அண்ட் சார் லாஸ்ட் இயர்லேருந்து கேட்குறாங்கன்னா, அதாவது ஜான்வரி மாதம், ஃபெப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய கண்டினியூவேஷன் இப்போ இருக்கும். அதனால தான் கேட்பாங்க. அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக அந்த ஆர்டிகல்ஸ் வரும். அண்ட் அதுக்காக நம்ம என்சைக்ளோபீடியாலாம் பண்ணின்னு இருக்க முடியாது. ஓகே, ஸோ யூ நீட் டு பி ரியலிஸ்டிக் இன் ஆர்டர் டு கிளியர் தி எக்ஸாமினேஷன். அண்ட் யூ ஷுட் நாட் பி புக்கிஷ், ரேதர் யூ நீட் டு பி ரியலிஸ்டிக். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் அப்ளை பண்ணணும் நம்மளும். ஓகே, and yes sir, I know how to mold a student with respect to UPSC. So அந்த UPSC flavor எல்லாருக்குமே ஜென்ரேட் ஆகணும். ஸோ அப்போதான் you will know like what to study and what not to அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த what to study and what not to என்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கே அந்த காமன் சென்ஸ் எமர்ஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். then trust me, you will easily clear this UPSC examination. Okay, and அந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்களே, அந்த ஒரு கொஸ்டின் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டீங்க. rather what you will do is, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி அதில் அதிகமான மார்க்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அது மெயின்ஸ் ஆக கூட இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் ஆக கூட இருக்கட்டும், or even for interview for that matter. So இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியாதுன்னா they will not place a negative mark. பட் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க ப்ராப்பராக ஆன்சர் பண்ணீங்கன்னு வைங்களேன், then you will get extra marks. புரியுதுங்களா? So have that realistic nature. என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிமார்க்கேட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த எடிட்டோரியல்ஸ் எடுப்பேன். ஓகே, தட் இஸ் US மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் நான் எடுக்கிறேன். இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாக தெரியும், கரண்ட் அஃபேர்ஸாக தெரியும், அந்த நெகோசியேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு படிக்கணும் போல தோணும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது நெகோசியேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை படிக்கணுமா கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆஸ் அ டீச்சர் ஐ ஹாவ் டு டேக், அதனால நான் எடுப்பேன், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் த ரியாலிட்டி இஸ் யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் தட் டு ஆன் நான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே ஃபைன். ஸோ this happens to be the short note which I wanted to let you know all. So I hope this could help you. So coming to the article now, that is the new deals. And in the article என்ன சொல்ல வராங்கன்னா, 1 yearக்கு மேல negotiations நடந்திருக்கு, that is between US, Canada and Mexico. And இந்த 1 yearக்கு அப்புறமாக they have arrived at an agreement அப்படின்னு சொல்ல வராங்க. And added to it என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் ரீநெகோசியேஷன் எடுத்துட்டு வந்தாலும் இந்த நெகோசியேஷன் வந்து ஃப்ரீ ட்ரேடை வந்து அதிகப்படுத்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ரேதர் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சிஸ்டம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, ஆர் லெட் இட் பி ப்ரிவைலிங், ஆர் ஒன் ஷுட் நாட் டேமேஜ் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியறதாங்க இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ், இந்த மாதிரி எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் ட்ரேட் வார் இஸ் தேர் பிட்வீன் US and China, and because of it the world economy is impacted. And மெக்சிகோ, கனடா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன செய்ய முடியும்? they have to accept. ஆர் அப்படி இல்லையா விலகி போக வேண்டியதுதான். அண்ட் விலகி போனாலும் none is going to be benefited, rather things will become worse. So okay, அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒத்துக்குன்னு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஓகே ஃபைன். பிளஸ் இந்த ஆர்டிகல் இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸை பத்தி கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெய்ரி ப்ராடக்ட். ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்காக US என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனடாலேருந்து வர டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மேல கோட்டா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் அவசியம் இல்லை, கோட்டா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுவரையும் இல்லாம வாட் தே ஹவ் டன் இஸ் லைக் கனடா ஷுட் இம்போர்ட் US dairy products அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ கனடால US and Canada dairy products or dairy producers will have a equal say. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளஸ் added to it, NAFTA ஏற்கனவே டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் இருந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் திருப்பியும் ரீடைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இந்த USMCA. ஸோ இப்படி பண்றதுனால கனடா அண்ட் மெக்சிகோ வில் ஹாவ் a relief or sense of relief so that any grievances இருந்ததுன்னா they can mitigate it. Okay, plus added to it, இந்த செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் கிளீனாக தெரியுது, தட் இஸ் கனடா அண்ட் மெக்சிகோ ஹவ் மேட் மெனி ஹார்ட் காம்ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பிகாஸ் ஈவன் தே டு நாட் வாண்ட் டு கிரியேட் அ ட்ரேட் வார் வித் US. ஓகே, அண்ட் ரெண்டாவது இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆர் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெசிஃபிக்
இன்ட்ரெஸ்ட் குரூப்பை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, which will benefit them at the cost of overall economy அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேபர் பேஸ் பண்ணி நெகோசியேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேபருக்கு வந்து மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த மினிமம் வேஜை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மெக்சிகோல கிடைக்கிற வேஜ், தட் இஸ் ஆவரேஜ் வேஜை விட அதிகமாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் த லேபர்ஸ் கேன் பி பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ மெக்சிகோல வந்து ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேஜ் வந்து 150 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ. அண்ட் இப்படி பண்றதுனால குளோபல் மார்க்கெட்ல வந்து ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் அதிகமாகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் த மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் டு பி காம்படிட்டிவ் அண்ட் பிசினஸஸ் வில் ஃபேஸ் அ டஃப் டைம் அப்படின்னு கூட தெரிய வருது. ஓகே, பிளஸ் ஆடட் டு இட் ஈவன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹேஸ் லெஸ்ஸர் ப்ரொடெக்ஷன் when compared to earlier laws அப்படின்னு கூட தெரிய வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ். அண்ட் சிம்பிளாக ஒரே பாயிண்ட் சொல்லணும்னா இந்த USMCA அதாவது இந்த அக்ரிமெண்ட் shows or signals the US policy of all or nothing approach அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். அதாவது யூ கம் வித் அஸ், அப்படி இல்லையா யூ டோன்ட் கம் அப்படின்னு தான் யூஎஸ் இருக்கிறாங்க. அண்ட் இதே அப்ரோச்சோடைய தான் தே ஹேவ் ரீநெகோஷியேட்டட் ட்ரைஸ் வித் யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான் அண்ட் ஈவன் வித் இந்தியா டு an extent. அண்ட் இப்போ இந்தியா கூட ரீசெண்டா 2+2 ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் நடந்திருக்கு. அண்ட் இன் தி கமிங் டேஸ் இந்தியா கூடயும் இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் நடக்கும். அண்ட் யூஎஸ் வில் ட்ரை டு ஹேவ் தேர் ஓன் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி. And India in order to protect their exporters, that is இப்போ US மார்க்கெட்டை பேஸ் பண்ணி we have exported a lot of service, we have exported many goods and இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் ஹப் US இந்தியாக்காக and especially with respect to job market. So in order to protect that, India should also work and India should ensure that they are protected அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ this happens to be the present situation article. ஓகே, ஸோ present situationல ட்ரேட் வார் எப்படி நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். அண்ட் இதுல USMCA என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் UPSC ப்ரிலிம்ஸ்ல. மற்றபடி இந்த ஆர்டிகலுடைய ஸ்கோப் கிடையாது. ஓகே, ஃபைன். Now we'll move on to the next article, that is a flight path with obstacles. So friends, drones base பண்ணி வந்திருக்கிற article. So this happens to be an important article for your prelims as well as for your mains. Okay, so கொஞ்சம் கவனிங்க. So first we'll discuss the background. So friends, drones அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரோன்ஸ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கல்யாணத்தில் போனால் மேலே பறக்குமே கேமரா வச்சு, அதுதான் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. எஸ், இதுக்காக ஒரு டெஃபினிஷன் கூட இருக்கு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட். ஓகே, ஸோ ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட். ஸோ திஸ் ஹேப்பன் டு பி அன் அன்மேன்டு ஏர்கிராஃப்ட், அதாவது ரிமோட் மூலியமாக யூஸ் பண்ற ஏர்கிராஃப்ட் இது. ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட், இந்த ஏர்கிராஃப்ட் கூட இஃப் தேர் இஸ் அ பைலட் ஸ்டேஷன் ஆர் ஸ்டேஷன்ஸ், இஃப் தேர் இஸ் அ கமாண்ட் லிங்க் அண்ட் கண்ட்ரோல் லிங்க் இருந்ததுன்னா then this happens to be remotely piloted aircraft system. Okay, so aircraft na வெறும் drone, aircraft system na this includes the control unit or the command unit and pilot systems. Okay, so this is what is given in the policy. இப்போ UPSC prelims-ல வந்து எப்படி தெரியுமா கேட்பாங்க? drones அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்க மாட்டாங்க. rather what they will say is consider the following statements of remotely piloted aircraft அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. Okay, and friends, who regulates drones in India or who regulates remotely piloted aircraft in India அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த பேர்ல இருந்தே நீங்க சொல்லிடலாம். ஸோ ஏர்கிராஃப்ட் வருதுல, ஸோ இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆர் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ வாட் யூ நீட் டு நோ இஸ் யூ நீட் டு நோ தி அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய அப்ளிகேஷன் நம்ம சொல்லணும்னு வைங்களேன், தென் பேசிக்கினே போகலாம். That is, it can be used in military applications. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்காக, ப்ராட்காஸ்டிங்காக, ஃபிலிம் மேக்கிங்காக, டிசாஸ்டர் டைம்ல, அதே மாதிரி it can be used in managing large crowds and this can be used for surveillance, management காக, okay, research காக யூஸ் பண்ணலாம். This can be used for agriculture purposes also. Even it has industrial applications and inspections, e-commerce delivery. So ஒரு பொருளை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கணும்னா இது சர்வீஸாக எடுத்துட்டு வர முடியும். ஓகே, ஸோ இதோட applications நம்ம பேசிக்கினே போகலாம். And even I would have shown you an image here. Okay, so இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா organ transplant delivery, wildlife conservation, first aid, agriculture, security, wind turbine inspection. So even in climate prediction this can be used. So இந்த மாதிரி usage we can keep on talking. Okay, and UPSC-ல இந்த usage of drones or applications of drones அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வைங்களேன், then all of the above அடிச்சிடுங்க. ஏன்னா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 250-300 applications இருக்கு. அதுல என்ன ட்ரிக்ஸ் வச்சு கேட்க போறான்னு எனக்கு UPSC தெரியல. ஸோ applications of drones அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா all of the above option இருக்கிற chances is more than 90%. Okay, so have a check on it. Fine. So இப்போ
இந்த draft regulationல what the Ministry of Civil Aviation has done is they have classified drones. So இந்த drones வந்து 5 different categories ஆக பிரிச்சிருக்காங்க. And friends, this category is based upon the weight. Okay, so இப்போ 250 grams-க்கு கீழே இருக்குன்னு வைங்களேன் ஒரு drone, then அந்த drone is called as nano drone. And 250 to 2 kg micro, 2 kg to 25 kg small, 25 to 150 kg medium, large is greater than 150 kg. Okay, so 250 grams minimum, maximum 150 kg. இதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, நானோ, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, and based upon these categories they have made certain regulations also. And friends, please ensure that these regulations are in draft stage. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பாலிசி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க டிசம்பரில். பட் ஹவவர் இது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் பர் திஸ் ரெகுலேஷன் வாட் தே ஹவ் செட் இஸ் லைக், சி எல்லா ட்ரோன்ஸும் ஷுட் பி விசிபிள், தட் இஸ் வென் தே ஆர் ஆப்ரேட்டட் தே ஷுட் பி இன் விஷுவல் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ விஷுவல் லைன் ஆஃப் சைட்னா தே மஸ்ட் பி ஆப்ரேட்டட் டியூரிங் டே டைம் ஒன்லி. அண்ட் அது கூட 200 ஃபீட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ தே மஸ்ட் பி ஆப்ரேட்டட் பிலோ 200 feet so that it could be visible. சரியா? This happens to be the first point. And second point is like, see, in the drones மூலமாக you should not carry any hazardous material or animals or human payload. இதுவும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஆடட் டு இட், நானோ கேட்டகரி ட்ரோன்ஸை தவிர்த்து எல்லா ட்ரோன்ஸும் ஷுட் ஹாவ் பீன் ரெஜிஸ்டர்ட் வித் தி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ ஒரு பைக்குக்கு எப்படி லைசன்ஸ் இருக்கோ ஒரு ஆர்சி புக் இருக்கோ அதே மாதிரி ட்ரோன்ஸுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அண்ட் இதுக்காக தே வில் கிவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ஆப்ரேட்டிங் திஸ் ட்ரோன் ஷுட் ஹவ் அண்டர்கான் ட்ரைனிங். ஸோ நானோக்கும் மைக்ரோக்கும் தேவையில்லை, மற்றபடி ஏதாவது நீங்கள் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா தென் யூ ஷுட் ஹவ் அண்டர்கான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே ஷுட் பி ஆப்ரேட்டட் பை சம் ஒன் who is above 18 years of age. அண்ட் இது வரையும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்டாவது பாஸ் பண்ணியிருக்கணுமா. அண்ட் ஆடட் டு இட், இந்த ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கூட வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னா அதோடைய பெரிமீட்டர், தட் இஸ் 5 kilometers ஆஃப் ரேடியஸில் இந்த ட்ரோன்ஸை வந்து பறக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி லோக்கல் ஏர்போர்ட்னா 3 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. தட் இஸ் இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ்ல எல்லாம் இது பறக்க வைக்கக்கூடாது. பிளஸ் இப்போ பார்லிமெண்ட் இருக்கு, செக்ரட்டரியேட் இருக்குன்னா அங்கேயும் இந்த ட்ரோன்ஸை வந்து பறக்க வைக்கக்கூடாது. பிளஸ் ஆடட் டு இட், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குன்னா அங்க இந்த ட்ரோன்ஸை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பறக்க வைக்கணும். அண்ட் இஃப் சம்ஒன் வயலேட்ஸ் தீஸ் தென் தே வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்ட் அண்டர் Aircraft Act of 1934 and even by IPC. But however, Aircraft Act of 1934 happens to be an important act. Okay, so இவ்வளோ ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி, which is bought by Directorate General of Central Aviation. Okay, and friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருக்கிற ட்ரோன்ஸை பார்க்க போறோம். or what are the drones which has been developed by India அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் இதுல முக்கியமாக உங்களுக்கு 3 தெரியணும். ஒன்று வந்து நிஷாந்த். Okay, so நிஷாந்த் happens to be an unmanned aerial vehicle which is used for battlefield surveillance and tracking the target. So சிம்பிளாக battlefield surveillance அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து நிஷாந்த். ஓகே, அண்ட் அகைன் ரஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஒரு ருஸ்தம் அப்படின்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க இதை. ஸோ ருஸ்தம்னா வாரியர். அண்ட் இது வந்து ஒரு காம்பேட் ஏர் வெஹிக்கிள் அண்ட் திஸ் இஸ் டெவலப்டு பை DRDO. ஓகே, ஸோ இதோடைய வெயிட் வந்து 2 tons which is equivalent to PSLV ராக்கெட்ஸ் மாதிரி. அண்ட் அகெயின் இந்த ருஸ்தமை வந்து தபாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, தபாஸ், TAPAS. and this happens to be combat drone which is indigenously developed in India by DRDO. okay, and again இன்னொரு ஃபேமஸான ஒரு ட்ரோன் இருக்கு, that is called as Aquila. okay, so Aquila யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக் உடையது. இது வந்து ஃபேஸ்புக் உடைய இன்டர்நெட் ட்ரோன், இதுதான் Aquila. ஓகே, அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஆரா, AURA. ஸோ இந்த ஆரா வந்து பாம்ஸ் ஆர் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆராவை. ஓகே, அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு ட்ரோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 15 days முன்னாடி நியூஸ்ல இருந்திருக்கு, which is called as that is EYE Rove Tuna அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, which happens to be an underwater drone. ஓகே, ஸோ இந்த பேரை வெறியும் சும்மா ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதோடைய யூசேஜ் வெறியும் ஒரே ஒரு லைன்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ருஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து காம்பேட் ட்ரோன், இதுக்கு இன்னொரு பேர் தபாஸ், அவ்வளவுதான். ஸோ ஒரு லைன் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது UPSCல. ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் UPSCல எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் they will ask 2
அண்ட் அப்படியும் கேட்டாங்கன்னா 1-2 கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 2, அப்படி இல்லையா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அண்ட் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் கூட எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆன் திஸ். நவ் வில் மூவ் டு தி ஆர்டிகல் தட் இஸ் a flight path with obstacles. அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, see if you take Switzerland, ஓகே, ஸ்விட்சர்லாண்டில் ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸோடைய நைட்ரஜன் லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களாம். ஸோ பிளான்ட்டோடைய நைட்ரஜன் லெவல்லாம் இண்டிவிஜுவல் பிளான்ஸோடைய நைட்ரஜன் லெவல் கண்டுபிடிக்கிறாங்களாம். ஓகே, அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டோடைய வேரியஸ் இமேஜஸை வச்சு they tend to do analysis அண்ட் இதை பேஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டாவை வச்சு they bring in a policy change. ஸோ ஸ்விட்சர்லாண்டில் they have many applications with respect to drone அண்ட் இதை வந்து அவங்க பொட்டென்ஷியலாக பார்க்குறாங்க. ஆனால் if you come to India there happens to be a policy contradiction அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளைம் பண்ணுறாரு. அண்ட் ஆத்தரோடைய ஒப்பீனியன்ஸ் என்னவாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பாலிசி நீங்கள் ட்ரோன்ஸ்க்காக லாஸ்ட் இயர் தான் எடுத்துட்டு வந்தீங்க. அண்ட் அகைன் இட் இஸ் இன் தி டிராஃப்ட் ஸ்டேஜ். இதை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ரீட் பாலிசி கிடையாது, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்லை, பிகாஸ் தீஸ் ஆர் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ see drones in 2 angles. ஒன்று வந்து you see this with respect to economic perspective and the second one you see this with respect to security perspective. So our aviation minister என்ன சொல்றாருன்னா, ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி $1 trillion அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, எக்கனாமிக் பொட்டன்ஷியல்ன்றாரு. அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஆர் தேர் அண்ட் இதை நம்ம மிட்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரு. அண்ட் இதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பேப்பர் ஒர்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரோன்ஸை வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சுட்டு that is with respect to weight and இதை பேஸ் பண்ணி ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. and added to it ஒரு ட்ரோனை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னென்ன திரும்ப பண்ண வேண்டியது இருக்கு. first we have to get an UIN number, that is unique identification number, and அதுக்கப்புறமாக we need to get the clearance from the home ministry, that is security clearance வாங்கணும். and இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கிட்ட போயிட்டு பெர்மிட் வாங்கணும், that is unmanned aircraft operator permit. and இந்த பெர்மிட் வாங்கினதுக்கு அப்புறமாக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்டிமேட் பண்ணணும் that we have a drone அப்படின்னு சொல்லிட்டு. and இவ்வளோலாம் முடிஞ்சு கூட இந்த ட்ரோனை வந்து 200 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, here the article tries to say if you think of manufacturers and technologists, ஸோ அவங்க என்ன செய்வாங்க, if they have to test a drone, like where they will test. அண்ட் இதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க தெரியுமா, லைக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெஸ்டிங் ஏரியா அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஏரியா கொடுக்குறாங்க வித் லெஸ் பேப்பர் ஒர்க்ஸ். ஓகே, பட் ஹவெவர் திஸ் happens to be inaccessible and this happens to be not practical. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால கூர்க் வில்லேஜ் அண்ட் சித்ரதுர்கா வில்லேஜ்னு சொல்லிட்டு டெஸ்டிங் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட். அண்ட் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு பெங்களூர் டிராஃபிக்காக ஒருத்தர் ட்ரோன்ஸை கிரியேட் பண்றாருன்னா ஒரு கூர்க்ல போயிட்டு என்னத்தை டெஸ்ட் பண்ண போறாருன்னு கேட்கறாங்க. ஸோ இந்தியாவில் ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி இந்த சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்கறது கிடையாது. rather what we see is we see this with respect to economic perspective and security perspective. ரெண்டுத்துக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அகைன் இதோடைய பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம், இதோடைய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் தி அதர் எக்ஸாம்பிள், ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம், ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் கேன் பி கர்டைன்ட். இப்போ நீங்க CO2 எமிஷன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா, யூ ஜஸ்ட் திங்க் இப்போ கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் ட்ரோன்ஸ் மூலியமாக நம்ம சப்ளை பண்ணோம்னா தென் எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு இதனால. சோ we are missing out on these applications. ஓகே, அண்ட் இப்போ குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைனா கிட்டத்தட்ட ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி ஒரு $9 பில்லியன் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் US $2 billion. ஸோ 2 பில்லியன், ஓகே, 200 கோடி, அதுவும் டாலர்ஸ்ல, தட் இஸ் இன்டூ 70, 1400 கோடி வெறியும் ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்தியா we have a lot to catch up. ஸோ பாசிட்டிவா தானே பேசணும். அண்ட் we have to fill many gaps so that these applications can be utilized அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கிற ஆர்டிகல் இது. அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் தெரியுமா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரோன்ஸ் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். So that's it with respect to this article. Now coming to the next article, in the court of last resort. Okay. And friends, in the article போறதுக்கு முன்னாடி we'll see some basics. Okay. So basics என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, you need to know the difference between judicial review, judicial activism and judicial overreach. So what is judicial review அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பேர்ல இருந்து நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. that is review under article 13. The constitution prohibits the parliament and the state legislatures from making laws which takes away fundamental rights. or சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் மேக் பண்ற laws should not violate fundamental right. சரிங்களா? இப்போ இதை யார் என்ஷூர் பண்ணுவாங்க? This happens to be Supreme Court. So whether the law which is made by the government violates fundamental rights or not, or whether it is in accordance with our Indian constitution அப்படின்னு என்ஷூர் பண்றது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் தி கோர்ட் ரிவ்யூவிங் தி கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அ லா.
So whether it is in accordance with the law or whether it is against the law, that is constitution அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரி, இப்போ வாட் இஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் வென் த கோர்ட் டேக்ஸ் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் rather than legal decisions. அதாவது இப்போ whether a particular law is a breach of fundamental right or not அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஆனா this is a breach of fundamental right and இதுக்கு சொல்யூஷனாக நீங்க இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிகியூட்டிவ் வேலையை பார்க்கறது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். So they come up with new rules and new regulations. They step into the shoes of legislature and they take decisions with respect to it. So இதுதான் judicial activism. சரிங்களா? இப்போ judicial overreachனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see extreme form of judicial activism வந்து judicial overreach அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு law ஒன்னு மேக் பண்றாங்க, this happens to be the violation of fundamental right or not அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறது judicial review. சரி, this happens to be the violation of fundamental right and இதுக்கு இந்த மாதிரி rules and regulations எடுத்துருவாங்கன்னு சொல்றது வந்து judicial activism. சரி, இப்போ இந்த மாதிரி பெட்டிஷனே ஃபைல் பண்ணாம ரிவ்யூவே எடுக்காம சுப்ரீம் கோர்ட்டே ஒரு மேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்ணி, தட் இஸ் வித் ஆர்பிட்ரரினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கணும்னு சொல்றது வந்து ஜுடிஷியல் ஓவர்ரீச். சோ திஸ் இஸ் an extreme form of judicial activism. சோ ரெண்டுத்துக்கும் ஒரு நேரோவான டிஃபரன்ஸ் தான். அண்ட் இந்த ஜுடிஷியல் ஓவர்ரீச்சை வந்து ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் கூட சொல்லலாம். Okay, so I hope the point is clear and prelims la இத பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது judicial activism னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி prelims ல. சோ இப்போ judicial overreach னா என்ன, judicial review னா என்ன, or இத பேஸ் பண்ணி இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா UPSC prelims questions எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. Okay, so now we'll come to the article that is in the court of last resort. And friends, this happens to be an extreme article. Okay, but however we will try to extract the points. So as an example of judicial overreach or judicial activism, you can utilize this article. Okay, so friends, in the article they have asked the Chief Justice of India to read this article once. And அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Chief Justice of India எப்படி அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க throughout the years ன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் author. So which has not happened to be an important part for us, but however we'll see the crux of the article and added to it. What I wanted to do is please refer NRC, that is National Register of Citizens video of August. Okay, so adala NRC na enna basics la irundhu eduthirpen, so please have a check on it and adukapprama indha article parunga innum thelivaga puriyum. Okay, so friends, ipo NRC list update பண்ணிட்டு இருக்காங்க, that is in Assam, and இத பேஸ் பண்ணி ஃபைனல் டிராஃப்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, and ஃபைனல் டிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 40 lakhs name have been omitted it seems. சரி, இப்போ நேம் omitted ஆயிடுச்சு, அப்போ நம்மலாம் சிட்டிசன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டாக டவுட் ரைஸ் ஆகும். ஸோ வாட் த கவர்மெண்ட் ஹஸ் செட் இஸ் லைக், ஓகே, those names are not there in the list, can have an appeal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, see இந்த NRC கேஸ் எடுத்து நீங்க பாருங்க. If you take like between 2009 to 2012, then in the NRC case base பண்ணி நிறைய PILs were filed. That is please update, இந்த பேஸ் பண்ணி national security threat இருக்கு, border immigration இருக்கு, citizenship இத பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய PIL ஃபைல் பண்ணாங்க. And what the Supreme Court did during these 3 years அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they used to monitor. அதாவது மானிட்டர்னா ஸ்டேட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்தாங்க. That is from 2009 to 2012. But in 2014 Supreme Court இந்த NRC கேஸை ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கினாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, 2014ல யார் இந்த NRC லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்றாங்களோ ஆர் த ஸ்டேட் கோஆர்டினேட்டர் who does the work, அவங்கள சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. அண்ட் வாட் தே டிமாண்டட் இஸ், see what are the methods you follow and இது வரைக்கும் என்ன அப்டேஷன் எடுத்திருக்கீங்க அண்ட் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு they asked the question to state coordinator. And what the state coordinator have answered is like, see we will follow tree method. So tree method na ஒரு ஃபேமிலி இருக்கு and அந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும்னா, so this will happen to be a family tree and இந்த மெத்தடை நம்ம என்ஷூர் பண்ணணும்னா ancestors எத்தனை பேர் இருக்காங்க, so we'll get a clear picture அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் சொன்னாரு. And now what the Supreme Court did is, see they gave a deadline. சரியா, ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு இந்த டெட்லைன் கீழே you present us all the list அப்படின்னு சொல்லிட்டாங்க. And that deadline happened to be an unrealistic deadline. So வேலையை கம்ப்ளீட்டே பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று போட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அண்ட் ஈவன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல் இன் பர்டிகுலர் அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, see the deadline which is given, that is by the Supreme Court, like to complete the task is not unrealistic and வேலை முடிக்க முடியாது. ஸோ நான் எப்படி எடிட்டோரியல் 2 மணி நேரத்தில் போட்டுறேன்னு சொல்லிட்டு முடியலையோ, ஸோ அதே மாதிரி NRC அப்டேட்டும் பண்ண முடியல. பிகாஸ் see it requires a lot of work to do. Okay, that is to ensure quality
ஸோ நான் என்ன சொல்லுங்க ஃபேமிலி ட்ரீயை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஒர்க் ஹேட் டு பி டன் அண்ட் அட்டார்னி ஜெனரல் செட் தட் இட் இஸ் அன்ரியலிஸ்டிக். அண்ட் இதே தாங்க நடந்தது. ஈவன் த சுப்ரீம் கோர்ட் கேவ் 2 extensions, தட் இஸ் டெட்லைனை ஒத்தி வச்சாங்க, தட் இஸ் பை 1 year and 1 year. ஸோ இயர்ஸ்லாம் அவசியம் இல்லை, ஒத்தி வச்சாங்க. அண்ட் தட் டு தே கேவ் 2 extensions. ஓகே, அண்ட் இதுக்கப்புறமாக இந்த 2 extensionsக்கு அப்புறமாக the work could not be completed because of varieties of reason. And what the Supreme Court told us, like, you release the draft. See, work complete ஆகல எங்களுக்கும் தெரியும், you release the draft and இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகவே கூட இருக்கட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. and again அட்டார்னி ஜெனரல் என்ன சொன்னார்னா, இதுக்கு see இப்படி நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா then this will lead to chaos, law and order issue ஆயிடும். see, this happens to be a subject of citizenship and இப்போ நம்ம பேர் வரலனா people will get panic. so this happens to be an unnecessary situation சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் முன்னெடுத்து வச்சாங்க. பட் however the Supreme Court held that you need to release the draft and ஒரு incompleted draft was released. and attorney general திரும்ப சொன்னாரு ஒரே ஒரு வாட்டி டிராஃப்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிராஃப்டை ரிலீஸ் பண்ணாங்க, that to incompleted draft and added to it. இப்போதான் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஃபைனல் டிராஃப்ட் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதான் நான் ஆகஸ்ட் மாதம் 8 பார்க்க சொன்னேன். ஓகே, அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ அகைன் த ப்ராசஸ் இஸ் ஆன். 40 lakhs people அவங்களுடைய பேர் லிஸ்ட்ல இல்லை. அண்ட் த ஒர்க் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்டேட் கோஆர்டினேட்டர். அண்ட் இப்போ இந்த ப்ராசஸ்க்காக வாட் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆஸ்க்ட் இஸ் லைக், சி ஸ்டேட் கோஆர்டினேட்டர் நீங்க தானே இந்த ஒர்க்கை செய்றீங்க, யூ பிரிங் இன் அ பிரசன்டேஷன். தட் இஸ் லைக் யார் யார் பேர்லாம் லிஸ்ட்ல இல்லையோ அவங்க பேரை எப்படி ஆட் பண்ண போறீங்க லிஸ்ட்ல, ஹூ ஹேப்பன்ஸ் டு பி தி சிட்டிசன் அண்ட் ஹூ இஸ் நாட் தி சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஒர்க் எப்படி எடுத்துட்டு வர போறீங்கன்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கிவ் அ பிரசன்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஈவன் த ஸ்டேட் கோஆர்டினேட்டர் கேவ் அ பிரசன்டேஷன். ஓகே, பட் ரைட் நவ் இட் இஸ் நாட் தேர் இன் தி பப்ளிக் டொமைன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 10 documents were used to claim their citizenship, that is in Assam, that is a driving license, PAN card, passports or whatever it may be. so இப்போ அந்த documents யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இப்போ why the documents will not be used அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர். பட் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் தி பப்ளிக் டொமைன். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. அண்ட் இதுல ஷாக்கிங்கான பாயிண்ட் என்னன்னா, ஈவன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு நாட் நோ தட் வாட் இஸ் த ப்ராசஸ் விச் இஸ் கோயிங் ஆன் இன் ஆர்டர் டு அப்டேட் NRC அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் இன் அ க்ளோஸ்டு ரூம் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் நோஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ரியாலிட்டி. அண்ட் ஹியர் த ஆத்தர் ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ். நச்சுன்னு கேள்வி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னா, சி இது சுப்ரீம் கோர்ட்டோடைய வேலையா, வாட் ஷுட் பி தி ப்ராசஸ், த கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் மேட் அ லா வித் ரெஸ்பெக்ட் டு இட், ஒரு ப்ரொசீஜர் எடுத்துட்டு வந்திருக்கணும். அண்ட் அந்த ப்ரொசீஜரை பார்த்துட்டு இது வேலிடா நாட் வேலிடான்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்க எக்ஸிகியூட்டிவோடைய வேலையை நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் தி சுப்ரீம் கோர்ட் who acted as a legislature, it is the Supreme Court who acted as an executive, it is the Supreme Court who acted as an Supreme Court. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ஆத்தர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அதாவது என்னன்னா, சி கவர்மெண்ட் ஒரு ப்ராசஸ் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்தா அது வந்து ப்ராப்பரா இம்ப்ராப்பரான்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ பண்றீங்க. சரி, இப்போ உங்க ப்ராசஸை நாங்க சேலஞ்ச் பண்ணோம்னா நாங்க யார்கிட்ட போவோம், ஆர் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு டூ தட்? ஓகே, ஸோ இப்படிலாம் எழுதி வைக்காதீங்க. இன் ஆர்டர் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹவ் ஜஸ்ட் டோல்ட் யூ. பட் எஸ், வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் ப்ளீஸ் ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் வெதர் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஜுடிஷியல் ஆக்டிவிசமா இல்ல ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோ எழுதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகே, அண்ட் திஸ் ஆர்டிகல் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறீங்களா இல்ல எஸ்ஏ எழுதுறீங்களா, தட் இஸ் ஆக்டிவிசம் ஆர் ஓவர் ரீச்சை பத்தி, தென் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க சூப்பராக எழுதலாம். ஃபைன். ஸோ that's it with respect to this article and that's it for October 3rd and Swachh Bharat will be taken in issue analysis. Okay, fine. So thank you friends. Thank you for watching.